ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தமிழில் பார்த்த உடனே இது என்னடா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 2 சுடியில் உள்ளதுங்க. இந்த எல்லோ கலர் வந்து ஒரு சுடி, அதுக்கப்புறமா பார்டர் வந்து இன்னொரு சுடியில் உள்ளது. ஸோ அந்த பார்டர் கிளாத் வந்து கொடுத்துருக்கிற சுடி வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஃபேட் ஆகிட்டு, ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் கேட்கலாம், சரி அதுதான் ஃபேட் ஆகிட்டு இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க. இது வந்து நம்ம வந்து கன்சீவாக இருக்கும்போது எடுத்த டாப் தான் இது. அப்போ வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் இது வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் புஸ்தியாக தானே இருப்போம். அதுக்கப்புறமா இப்போ வந்து உடம்பெல்லாம் மெலிஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை போட்டோன்னா ஒரு லோவையை போட்டுட்டு சுற்றுனது மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். எவ்வளோ தான் ஆல்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஒரு கரெக்டான ஒரு ஃபிக்ஸிங்கில் எனக்கு வரவே செய்யாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷார்ட் டாப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம், நமக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்குமே. எப்போதுமே நைட்டியை போட்டுட்டு எதுக்காக இப்படி சுற்றிட்டே தெரியணும், அதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சிப்பெல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கே தெரியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். அதெல்லாம் ரொம்பவே சுலபமான முறையில் வந்து நாம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ 1 மந்த் 2 மந்த் வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதே தவறான ஒரு விஷயங்க. நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போவுமே சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு. நம்ம எவ்வளவு தான் கற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே நாம் வந்து ரியலைஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.